Oh, yes, topic. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवगिधं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः साक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रं मतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं नाहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्वनिराकरणं मे अस्तु तदात्मनि उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த கேனோபனிஷத்தில் இந்த 3வது அத்தியாயத்தில் ஒரு கதை ரூபத்தில் ஆத்ம சைத்தன்யம் எப்படி பிரகாசிக்கின்றது என்பதை இந்த கேனோபனிஷத்துடைய குரு பேரும் தெரியாது, சிஷ்யருடைய பேரும் தெரியாது, அதில் சொன்னாங்க. நான் போன கிளாஸில் சொல்லும்போது நான் இது ஜென்ரல் கிளாஸ் தானேன்னு ஜென்ரலாக சொன்னேன். பட் ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அது அத்வைத்திங்களுக்கான ஒரு பெரிய இது. அதை ஒரு அம்மா எனக்கு கேட்டதுனால இன்னைக்கு கிளாஸில் நம்ம அதை பற்றியும் அத்வைத அந்த சங்கர பாஷ்யத்தையும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்தோம்னா தான் அதோடைய பொருள் என்னன்றது அங்கே தெரியும். அதனால் இன்னைக்கு நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். முதல்ல ஏன்னா சில பேர் இதில் பார்த்துருக்க மாட்டீங்க போன செஷன் என்ன நடந்துச்சுன்னு, அதனால் நான் அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போகிறேன். கேனோபனிஷத்தில் சாமவேதம் தலவகாரா பிராமணத்தில் இருக்கக்கூடியது. இதில் குரு சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்க அதற்கு பதில் சொல்வதாக இந்த உபனிஷத் அமைந்துள்ளது. இதில் 3வது அத்தியாயத்தில் ஒரு கதை ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம வித்யையை இங்கே குரு சொல்லித் தருகின்றார். என்ன கதை அப்படின்னா, இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவேந்திரன் தன்னுடைய பராக்கிரமத்தோடு மற்ற ஏனைய மந்திரிகளான வாயு, அக்னி போன்ற அனைத்து பூதங்களோடு, பஞ்சபூதங்களோடு சேர்ந்து கொண்டு அசுரர்களோடு போரிடுகின்றார்கள். அசுரர்கள் என்றால் இங்கே தீய சக்தி. அந்த தீய சக்தியோடு போரிடும் போது இந்த தேவர்கள் அதில் வெற்றி பெறுகின்றார்கள். அதன் பொருட்டு தேவர்கள் எல்லோரும் அங்கே மது, சோமபானம், சுராபானம் எல்லாம் அருந்திவிட்டு, இந்த கதை இங்க வரல, தலவகார பிராமணத்துல போய் பார்த்தீங்கன்னா விரிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் வேணுன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துட்டார். ஸோ அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அவர்கள் சோமபானம், சுராபானம் எல்லாம் அருந்திவிட்டு அங்கே குதூகலித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பிரம்மம், சாக்ஷாத் பரபிரம்மே இவர்களுக்கு ஒரு பாடம் புகுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு அஷரீரமாக, ஷரீரமற்ற ஒரு உருவமாக தோன்றி அவர்களுக்கு பாடம் புகுட்டுகின்றது. என்ன பாடம் புகுட்டுறது அப்படின்னா, அவங்க எல்லாரும் இந்திரபட்னத்தில் குதூகலித்து கொண்டு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு யக்ஷனாக, யக்ஷன் என்றால் உருவமற்ற ஒரு நிலையாக தோன்றி அங்கே அவர்களுடன் சம்பாஷணை செய்கின்றது, டயலாக், கான்வர்சேஷன் பண்ணுறது. அப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், முதல்ல அக்னி தேவனை, அதுதான் இந்த 2 மந்திரத்தில் அக்னி தேவனை அனுப்பி வைக்கின்றான். அப்படி அக்னி தேவனை அனுப்பி வைக்கும் பொழுது அக்னி தன்னுடைய அகந்தை காரணமாக முதல்ல யக்ஷன் கேட்குறான், நீ யார் என்று அந்த யக்ஷன் கேட்கின்றது. அதற்கு உடனே அக்னி தேவன் சொல்றான்,
நான் அக்னி. இதுல என்ன ஒரு ஜோக் பாத்தீங்கன்னா, கேட்கறது யாரு? ஆக்சுவலி இப்போ ஒருத்தர்கிட்ட போய் சார் நீங்க யாருன்னு கேட்கணும். ஆனா இங்க வந்திருக்கிறதே யாருன்னு தெரியல. ஆனா அவங்க கிட்ட உருவமற்ற அந்த பொருள் கிட்ட அக்னி கேட்கிறான், நீ யாருன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த யக்ஷனானது ஒரு பதில் சொல்கின்றது, நானே அக்னி. அதாவது எல்லா தேவர்களும் இந்த ஆத்மாவில் சரீரத்தில் இருக்கக்கூடியது. அப்ப சரீரமா இருக்கக்கூடிய அவயவங்களுக்கு எல்லாம் அதிஷ்டாத்திர தேவதைகள் என்று இருக்கின்றது. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லுவாரு, தான் பூஜை செய்யும் போது ரம் நமக என்று அந்த பூஜையில ஒரு மந்திரம் இருக்கு. அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அக்னி தேவதையே அவர் கண்டார் என்றும், இந்திரனுக்கு வலக்கையும், அதே போல அஸ்வினி தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவர்களும், இந்திரன், வருணன், வாயு, குபேரன், அது போல ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு நம்முடைய அக்னி மேல், நம்மளுடைய சரீரத்தின் மேல் அதிஷ்டாத்திர தேவதையாக இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்ம சந்தியாவந்தன மந்திரத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அக்னி திஷ்டதி அப்படின்லாம் வரும். அதே மாதிரி இதம் அக்னயே அப்படின்லாம் வரும். நிறைய மந்திரங்கள். ஏன் சாந்தி மந்திரத்திலேயே போய் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்கள் எல்லாம் நன்றாக தெரிய வேண்டும், சூரிய தேவா நீ என்னை காப்பாற்று. காதுகள் எல்லாம் நன்றாக தெரிய வேண்டும், பிராணதேவனே சக்ஷு ஸ்ரோத்திரங்கள் எல்லாம் நன்றாக காப்பாற்று. வாயு தேவன் என்னுடைய வயிற்றை உதிரங்கள் எல்லாம் காப்பாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. சுவாமிஜி இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கே, இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவச்சம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாலும் சொல்லுவாங்க, இதே மாதிரிதான் கந்தசஷ்டி கவச்சத்திலையும் போய் பாத்தீங்கன்னா, எனக்கு உதிரம் இரண்டும் இவர் ஸ்கந்தன் காக்கட்டும், நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேச்சிய வாயை பெருவேல் காக்க அப்படின்லாம் வரும். அப்ப இந்த காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஸோ அதோடைய தாத்பரியம் பாத்தீங்கன்னா, அந்தந்த தேவதைகள் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரன் என்பவன் ஒரு மனத்திற்கு சமமானவன். அந்த மனம் மூலம்தான் நாம் ஆத்மாவை உணர முடியும். இந்த ஆத்மா தான் இங்கே யக்ஷனாக வருகின்றது, பரமாத்மா ஸ்வரூபம். இதுதான் இதோடைய தாத்பரியம், இந்த கதையுடைய தாத்பரியம். அப்ப அக்னி தேவன் முதல்ல வந்த உடனே அந்த ஆத்மா கேட்கறது, நான் அக்னி, எனக்கு பெயர் ஜாதவேதன் என்று பெயர் என்று சொல்கிறது. உடனே அக்னி பாக்குறான், என்னடா இது, என் பேர் தானே ஜாதவேதன், என் பேரை இவன் சொல்றானே, ஏன் அப்படி சொல்கின்றான்? நல்லா அந்த இடத்துல பாருங்க, ஆத்மாவின் பொருட்டுத்தான் நமக்கு கண் தெரிகின்றது. கண் தெரிகின்றது என்பதால் தான் நாம் என்ன பண்றோம், கண்ணு தெரியுது சாமி, நீ எதால பாக்குறப்பா, கண்ணால பாக்குற சாமி அப்படின்றோம். ஆனா உண்மையில் கண்ணாலியா நாம் பார்க்கின்றோம்? இல்லை, ஆத்மாவினால் பார்க்கின்றோம். அதனால் அனைத்திற்கும் அதிஷ்டாத்திரமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்ம சைத்தன்யம். அதனால் தான் இங்கே ஆத்ம சைத்தன்யம் அந்த அக்னியோடைய பேரை எடுத்துக்குது, ஜாதவேதனாக நான் இருக்கின்றேன் அப்படின்றான். சரி, நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, தொம் கிம் வீரியம் அப்படின்னு அந்த எக்ஷன் கேட்கிறான், உனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னு. அதுக்கு உடனே இவன் சொல்றான், நான் எல்லாவற்றையும் எரித்து விடுவேன் அப்படின்றான். உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த அஷரரிய வந்திருக்கவர் ஒரு புல்ல பிடுங்கி, இந்தாப்பா இதை எரிச்சு காமிப்பா அப்படின்றாரு. அதை எரிக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றான். அப்ப இவன் சொன்ன, என்னப்பா எல்லாத்தையுமே எரிப்பேன்னு சொன்னியே, கடைசியில பார்த்தா இதை கூட உன்னால எரிக்க முடியலையே அப்படின்னோடனே, இல்ல அப்படின்னு தலை குனிந்து அக்னி தேவன் திரும்பி விடுகின்றான். அதுதான் இந்த 3.3 இருந்து 3.6 வரைக்கும் இருக்கிற மந்திரங்கள். ஓகேங்களா? அடுத்து வாயு தேவன் வருகின்றான். வாயு தேவன் போன பிறகும் இதே கேள்விதான், நீ யாருப்பான்னு முதல்ல வாயு தேவன் அந்த யக்ஷனை பார்த்து கேட்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான் பதில்னா, அந்த யக்ஷன் சொல்றான், என் பேர் வாயு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மாத்தரிக்ஷ்வன். இப்ப இந்த மாத்தரிக்ஷ்வன்ற பெயர் யாருது? ஆக்சுவலி வாயுது. ஆனா தன்னுடைய வாயுடைய பேரை அந்த யக்ஷன் சொல்றான், என் பேரு மாத்தரிக்ஷ்வன்றான். இவன் இஸ் கெட்டிங் கன்ஃபியூஷன், என்னடா இது, என் பேர் இவன் சொல்லிட்டு இருக்கானே, சரி ஓகே உன்னுடைய சாமர்த்தியம் என்னன்னு கேட்கிறான். இப்ப யக்ஷன் கேட்கிறான், நீ யாருப்பா, நீ எங்கேருந்து வந்திருக்கேன்னா, நான் எல்லாத்தையும் இந்த பிருத்திவியில இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் எல்லா வஸ்துக்களையும் ஊதி தள்ளி விடுவேன் அப்படின்றான். உடனே யக்ஷன் சொல்றான், இதப்பா உனக்கும் அதே டார்கெட் தான், அங்க போய் பாரு, அங்க ஒரு புல் இருக்கு, அதே புல்ல நீயும் முடிஞ்சா
நவுத்திப்பாரு அப்படின்றான். மாதரிஷ்வன் அந்த வாயு தேவனானவன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகம் செய்து அங்கே அந்த புல்லை நவுத்துறான். புல்லு நவுற மாதிரியே இல்லை, புல்லு வெறும் புல்ல கோர புல்லு மாதிரி இருக்கும் அந்த புல்லு, அது நவற மாதிரியே இல்லை. பிளேட் ஆஃப் கிராஸ்ன்னுவா, நவரவே இல்லையே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கெட்டிங் மோர் ஆங்கிரி. என்னடா இது, இதுவே நம்மளால நவுத்த முடியலையேன்னு சொல்லிட்டு தென் he asked, என்னப்பா என்னமோ ஃபுல்லம் பண்ண முடியும்னு சொன்னி, இதையே உன்னால பண்ண முடியலன்னு அவனும் தலை குனிந்து விடுகின்றான். அடுத்து இவங்களெல்லாம் இனிமே அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த தேவர்களை எல்லாம் அனுப்பாமல் இந்திரனே வருகின்றான். இந்திரன் வரும்போது அந்த மற்றவங்களுக்குன்னா அந்த அசரீரமா இருக்கக்கூடிய தேவதை ஏதோ பேசிச்சு. இந்திரன் வந்த பிறகு அது மறைந்து விட்டது. இங்கதான் ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. மற்ற தேவர்கள் இந்த தேவன் இவெல்லாம் வரும்போது, அக்னி வாயு குபேர் எல்லாம் வரும்போது அட்லீஸ்ட் அது ஏதோ பேசுது. இந்திரன் வரும்போது பேசவே இல்லை. அவன் அவ்வளோ இதுவான்னும் போது ப்ராப்ளம் என்னன்னா, மனம்தான், மனத்தை கொண்டு நாம் ஆத்மாவை உணர முடியாது, ஆனால் மனத்தை கொண்டுதான் ஆத்மாவை உணர முடியும். ஏன்னா மனம் இஸ் தட் டோல்கேட். இதை நீங்க எங்க பார்த்தீங்க, இதே கேனோபனிஷத்துல முதல் சாப்டர்லயே நம்ம இந்த மந்திரத்தை பார்த்துருக்கோம். இப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த கதையில ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது. அதனால அந்த யக்ஷன் வரும்பொழுது மனம் மறைந்து விடுகின்றது. ஆணவம் பிடித்த மனத்தினால் ஆத்மாவை உணர முடியாது, இதுதான் தாத்பரியம். அப்ப இந்த பாருங்க, முதல் அதுக்காக தான் அந்த ஆணவம் என்ற வஜ்ராயுதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றான் இந்திரன். நான் பாத்தீங்களா, நான் அந்த ஐகான் காமிக்கிறேன் பாருங்க. ஆணவம் என்னும் வஜ்ராயுதத்தோடு இந்த இந்திரன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இந்த யக்ஷன் மறைந்து விடுகின்றான். ஆனால் அதே பக்தி பாவத்தில் அகங்காரமற்று மம என்று என்னும் நமம் நமக என்று நமஸ்காரம் செய்த அஞ்சலி முத்திரையோடு இருக்கக்கூடிய அந்த இந்திரனை பார்க்கும் பொழுது இந்த யக்ஷன் மறைந்து அங்கே உமா ஹைமவதியாக தேவி பராசக்தி அன்னை பார்வதி தேவி தோன்றுகின்றாள். இதுதான் கதை அப்படின்னு சொல்லி நான் போன முறை சொன்னேன். உடனே ஒரு அம்மா எனக்கு ரொம்ப அழகா கேட்டாங்க, சுவாமிஜி அத்வைதத்துல இந்த மாதிரி கடவுளை எல்லாம் ஒற்றுக்கொள்வார்களா? சரியான ஒரு கேள்வி. இப்ப சங்கர பகவத்பாதல் ஏகமேவா அத்விதீயம் தேகனானாஸ்தி கிஞ்சன என்று ஒரு வார்த்தை உள்ளது. இந்த வார்த்தைக்கு தான் பெரிய கான்ட்ரடிக்ஷனே. இதை நிறைய வித்வத் சதஸ்லயும் பேசியிருக்காங்க. நம்ம ரொம்ப நாளா வேதாந்தம் அத்வைதம்லாம் படிக்கிறதுனால அட்லீஸ்ட் நம்மளுடைய சிஷ்ய பெருமக்கள் வித்தாபஹாரி எல்லாம், சிஷ்ய வித் தாபஹாரி அப்படி இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் இந்த யாருன்னா நம்ம கிட்ட கேள்வி கேட்டுட்டா எப்படி பதில் சொல்லுது, சுவாமி சொல்லி கொடுக்கலையேன்னு நாளைக்கு என்ன கேட்டுறக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு கிளாஸ்ல இந்த உமா ஹைமவதி என்னும் ஈஸ்வரியை வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவத்தோடு எப்படி கம்பேர் பண்ணுறது, ரெண்டாவது அதை எப்படி அத்வைதத்துல சங்கர பகவத்பாதால் பாஷ்யம் எழுதியிருக்கார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு ஒரு இது உங்களுக்கு முதல்ல கேள்வி புரியுதுங்களா? அத்வைதம் இரண்டு வகைப்படும். ஒன்று அஜாதவாத அத்வைதம் எனப்படுவது கௌடபாதர் தன்னுடைய காரிக்கையில் கொடுத்துள்ளது. அப்போ அந்த கௌடபாத காரிகையின் பிரகாரம் பார்த்தா இந்த அஜாதவாத இதுவில் கடவுள் என்பதே கிடையாது, அவர்களுக்கு நிரீஸ்வரர்கள் என்றே பெயர். ஓகேங்களா? அப்ப அவங்களால் சாங்கியர்களுக்கும் பின்னாடி அதை நிரீஸ்வர வாதம்னே சொல்லுவாங்க, அது வேற, நம்ம இப்ப அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். அத்வைதத்தில் அஜாதவாத அத்வைதம் பிரகாரம் கடவுள் என்பது இல்லை. சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய சந்நியாச கீதத்தில் சொல்லும் பொழுது நீயும் இல்லை நானும் இல்லை தெய்வம் ஒன்று இல்லையே அப்படின்னு தன்னுடைய சந்நியாச கீதத்தை சொல்லியிருப்பார். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லல. அப்ப சுவாமி நமக்கும் வேற பிற கருப்பு கலர் ஆடை ஒடிந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சன்னிய கடவுள் இல்லைன்றாங்களே, அப்ப நம்மளும் அவங்களும் ஒண்ணுதானான்னு கேட்டக்கூடாது. அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாத கடவுள் இல்லை. நமக்கு கடவுள் என்பது உருவமற்றவர், அவர் ஆத்மஸ்வரூபமான சைத்தன்யம் என்னும் வஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க ஒரு பிரச்சனை வருது. அப்புறமா சங்கர பகவத்பாதால் அதை
கொஞ்சம் சிம்பிளிஃபைடு பண்ணி அந்த அஜாதவாதத்தை தான் அத்வைதமாக மாற்றி அங்கே நமக்கு ஷண்மதங்களையும் உருவாக்கி ஷண்மத ஸ்தாபகனாக நமக்கு அத்வைத்தத்தை பிரகடனம் பண்ணினார் அப்படின்னா. இப்ப இந்த இடத்துல கடவுள் வந்திருக்காரு. 10 உபனிஷத்துக்களில் எங்கேயுமே கடவுள் வரல, இங்க மட்டும் கடவுள் வந்துட்டார். இந்த கடவுளுக்கு எப்படி இவர் பாஷ்யம் எழுதினார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நமக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு அந்த பதபாஷ்யத்தை பார்த்தால் போதும். ஏன்னா வாக்கிய பாஷ்யத்திலும் இதே தான் இருக்கு. அப்ப நம்ம அந்த பதபாஷ்யத்தை பார்த்து அதில் எப்படி அவர் பாஷ்யம் பண்ணியிருக்காருன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதுல எவ்வளவு பெரிய ஒரு விசாரம் இருக்கு, ஏன்னா நான் ஒரு முறை இதை அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த விசாரத்தை. அப்ப ரொம்ப அழகா சிருங்கேரியில் இருக்கிற அப்ப இருந்த பீட்டாதிபதியான பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் ரொம்ப அழகா இதுக்கு ஜவாப் சொன்னார், பதில் சொன்னார். அதையும் நம்ம சேர்த்து அவர் சொன்னதை நான் இன்னும் ஒரு பிக்சர்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் இட் பிகம்ஸ் ஈஸி. ஸோ இந்த ஸ்லோகம் முதல்ல பார்த்துக்கோங்க. ஸ்லோகம் என்ன மந்திரம் எங்க வருது இது அப்படின்னா, எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 8வது மந்திரத்துல இந்த இது வருது. இந்திரன் நான் இங்க உங்களுக்கு மந்திரத்தை முதல்ல காமிச்சு விடுறேன். பிரம்மம் 3வது அத்தியாயத்தில் அந்த வாயு முதல் அக்னி வரான், அப்புறமா வாயு வரான், அதுக்கப்புறமா இந்திரன் வரான். அப்ப இந்திரனும் போகி இந்திரன் வரும்போது அந்த தேவி பராசக்தி வருகின்றார். ததப்யத்ரவத் அப்யவத் கோசூதி கோசீதி வாயுர்வா அகமஸ்மீதி அப்ரி அப்ரி அப்ரீவ்யத் மாதரிஷ்வாவா அகமஸ்மீதி. இதெல்லாம் நீங்க பார்த்தது. வாயு தேவன் அதற்கு பதில் சொல்றார், என் பேரு வாயு அப்படின்னு. இதுல 8 காமிச்சுட்டு, இதுல வேற மந்திரங்கள்லாம் வேற வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துலதான் துதி. அப்ப இது 4வது மந்திரம் ஆதேசத்யேவ. மகீமீதி தகோ ஹைவ இவிதாதி. இங்கதான் 12வது மந்திரமா இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நம்மளுடைய ஒரிஜினல் புக்ல 8ன்னு காமிக்குது. எனிவே நீங்க பாத்துக்கோங்க இந்த மந்திரத்தை. ச தஸ்மின் நே ஆகாஷே ஸ்த்ரியமாஜ காம பகுஷோபனமான ஆஹுர் உமா ஹைமவதீம் தாம் ஹோவாச கிமேதத் யக்ஷமிதி. நான் திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல 12வது மந்திரமா காமிக்கிறது, என்னுடைய புக்ல 8வது மந்திரமா காமிக்கிறது. எனிவே ச தஸ்மின் ஏவ ஆகாஷே, ஓகேங்களா, ஸ்திரியம் ஆஜகாம பகுஷோபனமாஹு தாம் ஆஜகாம கிம் ஹுமா ஹைமவதீம் தாம் ஹோவாச கிம் இதி யக்ஷம் ஹ உவாச ஆர் யக்ஷம் இதி எப்படி என்ன வச்சுக்கோங்க. அதுலேயும் ஸ்லோகத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த இடத்துல வேற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. எப்படி உருவக்கடவுளை இந்த அத்வைதிகள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அதனால தான் ஸ்ருங்கேரியிலையும் காஞ்சியிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கத்தை தான் அவங்க பூஜை பண்ணுவாங்க, ஓகேங்களா, இல்லை ஸ்ரீசக்கர யந்திரங்களாக பண்ணுவாங்க. ஆனால் உருவத்தோடு அவர்கள் பூஜிப்பது ஜென்ரலி கிடையாது. சஹ இந்திரஹ தஸ்மின் ஆகாஷே, அந்த ஆகாசத்தில் இந்திரன் பிரவேசம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஸ்திரியம் ஆஜகாமக. இந்த இடத்துல இந்த நான் இப்ப பாஷ்யத்துக்கு காமிக்கணும். முதல்ல நம்ம ஜென்ரலை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா பாஷ்யத்துக்கு போகலாம். ஸ்திரியம் ஆஜகாமக, ஸ்திரீ ரூபேன பிரம்ம வித்யா உமா ரூபிணி ஆசீத்து. அங்கே உமா என்னும் பெண்ணாக அவள்
தேவர்களாக தேவதையாக அங்கே ஆவிர்வாதம் ஆனால் அவள் எப்படி இருந்தால் பகுஷோபனம் பகுஷோபனமானம் சர்வேஷாம் ஹி சோபனமானானாம் சோபனக மா சோபன நதா வித்யா ரொம்ப அழகா அலங்காரம்லாம் செய்து கொண்டு அந்த உமா ஹைமவதி இருந்தால். இன்னைக்கு நீங்க கிளாஸை கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும். லேசா நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியாம போயிடும். கேள்வி என்னன்னு தெரியாது, அப்புறமா எப்படி நான் டெரிவேஷன் எடுத்துன்னு வரணும் புரியாம போயிடும். அப்ப அதற்கு அந்த இடத்துல சங்கர பகவத் பாதால் பாஷ்யத்துல சொல்றாரு உமா ஹைமவதி அப்படின்னதுக்கு ஹேம கிருதாபரணா பரணவதி இது பகுஷோபனமானாம் அப்படின்றார். இந்த இடத்துக்கு ரெண்டு விதமான மீனிங் சொல்றாரு. முதல் மீனிங் வந்து ஹேமகிருதாபரண ஆபரண இதி அப்படின்னு. இப்ப நான் பாஷ்யத்துல காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். இல்லைன்னா நான் என்ன சொல்றேனே உங்களுக்கு புரியாம போயிடும். இதுதான் நான் காமிச்ச அந்த ஸ்லோகம். ஐ திங்க் தத்வை விஜானாத் பிராதுர் மூணாவது சாப்டர் தானே. மூணாவது சாப்டர்ல இந்த கடைசி ஸ்லோகம் தஸ்மை திருணாம் பிருத்திவ்யாம் உமா ஹைமவதீம் தாம் ஹோவாச்ச கிமிதமெக்ஷமிதி இருக்குங்களா? இங்க பாருங்க. அத ப்ருவன் இந்திர வரமேஸ்வரோ மகவன் வச்ச இந்திரியம் இந்திரியஸ்ய இதுல 12வது வருது. ஆத்மானாம் தே இந்திரிய ஆகாஷோ ந பிரவர்த்ததே. அதான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும் நான் உள்ளார. நம்ம இந்த இடத்துல பார்த்த அந்த மந்திரம் அதே தானே. தஸ்மை திருணம் தததி சர்வேஷு அதேந்திரியம் அதேந்திரியம் இங்கே தான் இருக்கு. ஹைமவதி இந்த இடத்துல தான் இருக்கு பாஷ்யத்துல. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் தெரியாது. உமா ஹைமவதி வந்துருது பாருங்க. ஐ திங்க் இந்த இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். தஸ்ய இந்திரஸ்ய யக்ஷே பக்திம் புத்தியா வித்யா. நான் சொன்னேன்ல, பக்தியோடு அந்த தேவியை வணங்குகின்றான் பக்தியோட. இப்ப இந்த இடத்துல பக்தின்னு இருக்கு. சுவாமி சங்கர பகவத் பாதாலே அப்ப அத்வைதத்திலிருந்து விசிஷ்டாத்வைதத்துக்கு இறங்கி விட்டார் அப்படின்னு உடனே நமக்கு என்டிடிவில எல்லாம் போடுற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டுருவாங்க. பிரேக்கிங் நியூஸ், சங்கரா இஸ் அக்செப்டட் பக்தி அப்படின்னு. பக்தி புத்தியா அப்படி இல்லை. இந்த இடத்துல பக்தி என்றால் என்ன, அப்ப அதுக்கு நமக்கு ஒரு வியாக்கியானம் தேவை அப்படின்றது இங்க மெயின். பக்தி என்றால் என்ன? நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், கற்பூரம் ஏத்துறது பக்தி, கோவில்ல போய் நாமம் பட்டெல்லாம் போட்டுட்டு நிறைய மாலையம் புஷ்பம் எல்லாம் வாங்கி போடுறது பக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சங்கர பகவத் பாதால் விவேக சூடாமணியில பாருங்க எப்படிலாம் அவர் செக்மெட் வைக்கிறாரு. சங்கர பகவத் பாதால் விவேக சூடாமணியில என்ன சொல்றாரு? பக்தி என்றால் என்ன? ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. ஸ்வஸ்வரூபானுசந்தானம், யார் ஒருவர் தன் ஆத்மாவை வணங்குகின்றாரோ அவருக்கே பக்தி என்று பெயர் அப்படின்னார். அப்ப இந்த இடத்துல சங்கர பகவத் பாதால் அந்த யக்ஷனை பார்த்து இந்திரன் பக்தியோடு பக்தி புத்தியோடு வணங்குகின்றான். இப்ப புரியுதுங்களா? ஏன் நான் இந்த இடத்துல வந்து அந்த பிடிஎஃப்ல காமிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வணக்கம், ஏன் இந்த இடத்துல நான் அதை இதுக்காகவே நான் ஏஐ சாஃப்ட்வேர்ல வித் வஜ்ராயுதம் ஈ ஷுட் பி ஸ்டாண்டிங் லைக் திஸ் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல அந்த யக்ஷன் ஹேஸ் டு பி டிஸ்அப்பியர்னு காமிச்சேன். அப்பதான் இந்த போட்டோ வந்தது. செகண்ட்ல no, the Indra has to be with folded hands with reverence, then the Mata Huma Haimavati should be appearing அப்படின்னு போட்டேன். அதனால அதை கரெக்டாக காமிச்சிருக்கு. ஏஐ சாஃப்ட்வேருக்கு கூட தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வஜ்ராயுதம் எனப்படும் அகங்காரத்தோடு நிற்கும் பொழுது அந்த யக்ஷன் மறைந்து விடுகின்றான். ஆனால் பக்தியோடு நான் உன்னை நீ யார் என்று அறிய வேண்டும் என்ற மனத்தை கொண்டு இந்திரன் த ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் வணங்கும் பொழுது உமா ஹைமவதியாக இங்கே
அந்த தேவ மாதா வருகின்றாள். இந்த இடத்துல உமா ஐமவதின்றது வெறும் பர்வதராஜகுமாரின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது தப்பு. ஏன்னா அப்படி வச்சுட்டீங்கன்னா அவ நார்மல் உமா ஹைமவதி இல்ல. இந்த இடத்துல பாருங்க, சங்கர பகவத்பாதால் வித்யா பக்தி புத்தியா வித்யா உமா ரூபிணி பிராதுர்பூத் ஸ்திரீ ரூபா அப்படின்னு போட்டிருக்காரு. இங்கே ஸ்திரீ ரூபத்தில் ஒரு பெண் வடிவத்தில், இந்த தமிழ்ல வேணா நீங்க இருக்கு பாருங்க, அந்த இந்திரனுக்கு யக்ஷன் இடத்தில் உள்ள பக்தியை அறிந்து வித்யா உமா ரூபிணியான ஸ்திரீ ரூபமாக தோன்றினாள் அப்படின்னு இருக்குங்களா. அடுத்து இப்ப இந்திரனுக்கு அவர் ஒரு இது கொடுக்கிறார், சக இந்திரக தாம் உமா பகுஷோபனமானானாம் அப்படின்றார். பகுஷோபனமானானால் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல சோபனமானால்னே போட்டுட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு உள்குத்து இருக்கு. ஆனந்தகிரி தன்னுடைய டீக்கால சும்மா விட மாட்டார். இந்த சோபனமானம்னா என்ன அப்படின்றத இன்னும் கூட கொஞ்சம் விலாவரியா போறாரு. இதுக்கு அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளும் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காரு அவருடைய பீரியட்ல. அது இல்லாம வித்யாரண்ய முனி அனுபூதி பிரகாஷிக்கான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த அனுபூதி பிரகாஷிக்கால இந்த கேனோபனிஷத்துல வரக்கூடிய இந்த உமா ஹைமவதி அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஸ்லோகம் அவர் எழுதியிருக்காரு. அந்த இடத்துல இவர் எக்ஸ்பிளைன் பண்றார் சங்கரர் எப்படி அந்த அஜாதவாதத்தை பிரகடனம் செய்து அத்வைதத்தை ஸ்தாபித்தார் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சர்வேஷாம் பின்னாடி யாருன்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சங்கர பகவத்பாதாலே தன்னுடைய பதபாஷ்யத்துல ரொம்ப விரிவா சொல்றாரு. சக இந்திரஹ தாம் உமா பகுஷோபனமானானாம். இப்ப இந்த பகுஷோபனமானானாம்னா நீங்க யாருன்னா தப்பா புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சர்வேஷாம் ஹி சோபனமானானாம். சோபனம் அப்படின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். சர்வேஷாம் ஹி சோபனமானான்னா என்ன? எல்லா இடத்திலும் பிரகாசிக்க கூடியவள், எல்லா இடத்திலும் பிரகாசிக்க கூடிய ஒன்று நாம் நம்மிடத்திலேயே வித்யான்றது ஸ்ரீலிங்கம், ஓகேங்களா? அதனால அதையே எடுத்துட்டாரு. எல்லா இடத்திலும் பிரகாசிக்க கூடிய வினயத்தோடு கூடிய வித்யினால் அறியப்படக்கூடிய அந்த உமா ஹைமவதி என்னும், புரியுதுங்களா? அப்ப உமா அப்படின்னா நம்ம நினைச்சுட்டோம் பார்வதி தேவி அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, எப்பா அவர் பார்வதி இல்லப்பா உமா. ஏன் இந்த உமா? இங்கதான் சுவாமி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க நன்னா ஊர்ந்து அப்படியே, சாரி ஃபார் இது நான் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்ல டீப்பா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த வித்வத் சபையில என்ன நடந்தது அப்படியே நான் இங்க எடுத்துட்டு வரேன். அந்த சபையில இதே மாதிரி ஒரு மத்வா ஆச்சாரியருடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்க இந்த கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சுவாமிகள் ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த இதுவை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்ரீராமகிருஷ்ண மடத்துலயும் இதே தான் நமக்கு இந்த இதுவுக்கான மீனிங் கிடைக்க போகுது. பின்னாடி பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இப்ப அந்த டாபிக்கை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஐ வில் கம் டு த கன்க்ளூஷன், தென் யூ வில் ஏபிள் டு என்ஜாய் இட். நம்மளுடைய பரமாத்மா என்பது சத்தியம் ஞானம் அனந்தம். இதுல ஒரு டவுட்டும் இல்லை. சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அதைத்தான் நமக்கு 4 மகா வாக்கியங்களும் உணர்த்துகின்றது. என்ன சுவாமி 4 மகா வாக்கியம்? பிரஜானம் பிரம்ம என்பது ஐத்திரேய உபனிஷத்திலும், அகம் பிரம்மாஸ்மி என்பது பிருகதாரண்யக உபனிஷத்திலும், தத்வமசி என்பது சாந்தோக்கிய உபனிஷத்திலும், அயமாத்மா பிரம்மா என்பது முண்டக உபனிஷத்திலும். நான் இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க நோட்ஸ் எடுக்காதீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் கேட்டீங்கன்னா நீங்களே உள்ளார உணர முடியும் இதை. அப்ப அந்த சத்து சித்து ஆனந்தம் எனக்கூடிய எக்ஸிஸ்டன்ட் கான்சியஸ்னஸ், அந்த பிளிஸ் which is always with us, இந்த 4 மகா வாக்கியத்துல ஒன்னுத்தாலேயே நமக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்பது நமக்கு புலப்படும். ஆனால் அப்படி புலப்பட வேண்டும் என்றால் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு கண்டிப்பாக இந்த ஜீவன் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன என்பதை புரிய வேண்டும். இப்ப இந்த ஜீவன் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன, அதாவது இந்த பாடி சரீரம் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நம்மளுடைய உபனிஷதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவை. 10 மகாவித்யா, தசமகாவித்யா. நான் இங்கிருந்து போறேன்.
ரிவர்ஸ் ஆர்டர்ல போடுறேன். தசமகா வித்யா எனப்படும் 10 தசமகா அதே தேவதை 10 விதமான ஸ்வரூபத்தில் நமக்கு பரிமளிப்பதாக நம்மளுடைய ஸ்ரீவித்யா சம்பிரதாயமும் காட்டுகின்றது. காளி, தாரா, அதே மாதிரி தூமாவதி, பைரவி, நிறைய இருக்கு அது மாதிரி. அப்ப இந்த 10 தசமகா வித்தியையும் ஒன்று சேர்த்தது தான் நம்முடைய வேத அங்கங் மீன்ஸ் நம்மளுடைய வேதங்களே. அப்ப இந்த 10 தசமகா வித்தியிலும் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னவென்றால், இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நம்முள் இருக்கக்கூடியது தான். இந்த ஜீவாத்மாவை வைத்துக்கொண்டு, ஜீவாத்மான்னு நான் இங்க சொல்றது சரீரம், சரீரத்தை வைத்துக்கொண்டு தான் ஆத்மாவை உணர முடியும் என்பதற்காகத்தான் யாகங்களிலும் நாம் 9 விதமான யாகங்கள் நடத்துகின்றோம். 9 விதமான யாகங்கள் என்ன என்ன? பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நிரு யஜ்ஞம், அக்னிஹோத்திரம், தேவ யஜ்ஞம், சாதுர்மாஸ்யம், சோம யஜ்ஞம் என்றெல்லாம் சொல்வார்கள். இவை அனைத்தும் 9 விதமான யஜ்ஞங்கள். இந்த 9 விதமான யஜ்ஞங்களிலும் நம்ம வாழ்க்கை, இதெல்லாம் சுவாமி எங்க ஓமம் வச்சு செய்யறோம்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியது. டெய்லியும் காலையில எழுந்தவுடனே படிக்கணும், பூஜை பண்ணணும், அப்பா அம்மாவை மதிக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் வணங்க வேண்டும், நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சரீர சம்பந்திகளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நாம் நன்மை செய்ய வேண்டும், அவர்களை எல்லாம் மதிக்க வேண்டும். இதெல்லாம் தான் 9 விதமான யஜ்ஞங்கள். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சரீரம் தேவை. அந்த சரீரத்திற்கு ஒரு ரெகுலேட்டரா, ஒரு மீன்ஸ் என்ன சொல்றது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கணும்னா வி நீட் அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் என்ன? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. இந்த அஷ்டாங்க யோகங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு சரீரம் தூய்மையாக மாறுகின்றது. இப்ப இந்த சரீரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை தூய்மையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலே, சரீரம் வள்ளுவனே சொல்லிட்டான், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்ப இந்த புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மையை நமக்கு அடைவதற்கு தண்ணீர் மட்டுமே தேவை. தண்ணீர் வேணும்னா நம்ம பக்கத்துல தேசத்துல மட்டும் இல்லை, 7 விதமான தண்ணீர் நம்மிடம் இருக்கின்றது. என்ன? சப்த தீர்த்தம் என்று சொல்வார்கள். சப்த தீர்த்தங்கள் இருக்கின்றது. என்னென்ன? கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. இப்படி 7 விதமான தீர்த்தங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றது. இந்த 7 விதமான தீர்த்தங்களை கொண்டு நாம் குளித்த பிறகு நம்மால் என்ன செய்ய முடியும்? பஞ்சாயத்தன, அல்லாவது 6 விதமான தேவதைகளை நாம் வணங்குகின்றோம். யார் இந்த 6 விதமான தேவர்கள்? முதல்ல பஞ்சாயத்தன பூஜை, அடுத்து ஜபம், அடுத்து தியானம், அடுத்து சங்கீர்த்தனம், ஹோமம் போன்றவை எல்லாம். இந்த 6 விதமான வர்ஷிப்பை தான் நம்ம ஷண்மதங்களிலும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஷண்மதம்னா சுவாமி கணபதி, சிவன், நாராயணன், அப்புறமா சூரியன், காளி, துர்கா அப்படின்றவங்க தானே, முருகன் அப்படி போன்றவங்க தானே ஷண்மதம். அப்படின்னா உண்மையான தாத்பரியம் என்னவென்றால், ஷண்மதம் என்றால் 7 விதமான தேவதைகள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் நாம் எப்படி உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்றது அந்த இடத்துல ஷண்மதங்களாக இருக்கின்றது. ஓகேங்களா? அர்க்கியம், ஆச்சமணியம், பிராண அதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த 6 விதமான தேவதைகளையும் நாம் உபாசிப்பதற்கு மெயின் காரணம் என்னன்னா, பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அப்படியே உங்களை 10ல இருந்து 9க்கு கூட்டுன்னு போய் 9ல இருந்து 8க்கு போய் 8ல இருந்து 7க்கு போய் 6ல இருந்து இன்னைக்கு 5க்கு போயிருக்கேன். இப்ப பஞ்சவிதமான நம்மளுடைய தொழிலையும் பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றான். என்னென்ன தொழில்? பஞ்சகிருத்திய பராயணா என்று சொல்வார்கள் லலிதா சகஸ்ரநாமத்திலையும். என்ன அந்த பஞ்ச தொழில்? ஆக்குதல், காத்தல், அருளல், மறைத்தல், ஒடுங்குதல் என்று சொல்வார்கள். ஓகேங்களா? சிருஷ்டி, ஸ்திதி, திரோதானம், அடுத்து சம்ஹாரம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த 5 விதமான தத்துவங்களிலும் நமக்கு 5 பூதங்களிலும் நமக்கு இவர்கள் பரிமளிக்கின்றார்கள். அதுதான் பிருத்திவி, ஆகாசம், அப்பு, வாயு என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இப்ப இந்த 5 விதமான பூதங்களிலும் நாம் நமக்கு தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த
இறைவன் எல்லாம் நமக்கு வெளியே இருக்கின்றார்கள். இது வரைக்கும் நமக்கு வெளியே படிச்சிட்டோம். அதற்கு மேல்தான் தெரிகின்றது இல்லை. நம் குருவானவர் சொல்லி தருகின்றார் சாஸ்திரம். இது வரைக்கும் இந்த 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்மகாண்டம், தசமகா வித்யா, 9 யாகம், அஷ்டயோகம், அப்புறமா இந்த சப்த தீர்த்தங்கள், 6 விதமான பூஜைகள் முறைகள், பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்ம வெளியே பக்கம் பார்க்கிறோம். குருவானவர் நமக்கு 4 வேதத்தை காட்டும் பொழுதுதான் ஓஹோ இந்த 4 வேதங்களில் உள்ள உட்பொருள் என்னவென்றால் நம்மிலேயே அந்த பகவான் இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றார். அந்த காட்டுவதற்காகத்தான் முத்தொழில் புரிகின்ற மும்மூர்த்திகளையும் நமக்கு அங்கே இந்த வேதம் பறைசாட்டுகின்றது. என்ன? கிரியேட்டர், பிரிசர்வர், டெஸ்ட்ராயர். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 தொழில்களையும் இவர்கள் நம் வேதத்தில் நம்மில் இருந்தே செய்கின்றோம். அதாவது இந்த உடம்பே முத்தொழில் புரியக்கூடியவது. நாம் நம்மளுடைய உடம்பை நம்மளே தான் படைக்கின்றோம். நம் உடம்பை நாமே காத்து கொண்டிருக்கின்றோம். நாம் உடம்பை நாமே அழித்து கொண்டும் வீணழித்து கொண்டும் இருக்கின்றோம். அதுதான் இதோடைய தாத்பரியமே. அப்ப இதை தாண்டி, இதை தெரிந்து கொண்டு இதை தாண்டி செல்லும் பொழுதுதான் இந்த சிவசக்தி ஸ்வரூபம் என்பது நமக்கு புலப்படுகின்றது. சிவமாக இருப்பது நம் உடம்பு, அதில் சக்தியாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. நம் சவத்திற்கும் சிவஸ்வரூபமாக உள்ளதுக்கு காரணம் அந்த சக்தி ஸ்வரூபம் தான். அந்த சக்தி இல்லை என்றால் சிவம் சவமாக மாறிவிடுகின்றது. அப்பொழுது அந்த சக்தியின் துணை கொண்டு தான் இந்த சிவத்தில் நாம் அந்த சவத்தில் இருக்கக்கூடிய சிவனை உணர முடியும். திரும்ப சொல்றேன், சக்தியின் ஸ்வரூபத்தினால் மட்டுமே இந்த சவத்தில் இருக்கக்கூடிய சிவஸ்வரூபத்தை அறிய முடியும். அப்படி அறியும் பொழுதுதான், இது என்னுடைய வார்த்தை இல்லை, சுவாமி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு, இது என்னுடைய வார்த்தை இல்லை. மெய்கண்டாரும் சிவஞான போதமும் என்னும் ஸ்லோகத்துல என்ன இருக்கோ அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ரிவர்ஸ் ஆர்டர்ல. சத்தியம் ஞானம் அனந்தம் என்று நம்முடைய வேதாந்தம் பறைசாற்றுகின்றது. இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சரீரத்தை எப்படி சுவாமி நம்ம ஆத்மான்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆத்மாவை நீங்க பார்த்ததே இல்லை, பார்க்காத ஆத்மாவை இந்த சரீரத்தோட எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க காரை எல்லாரும் பார்த்துருக்கீங்க வாழ்க்கையில. எல்லாருக்கும் இந்த கார்னா என்னன்னு தெரியும். அதுல ஆடி காரு, ஆவணி கார் எல்லாம் இருக்கு. இந்த கார்ல டயர் கார் ஆகுமா? காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் போட்டுக்கோங்க. டயர் கார் ஆகுமா? வீல் கார் ஆகுமா? பேட்டரி கார் ஆகுமா? ஹைலைட்டர் கார் ஆகுமா? எனக்கு இதுக்கு பேரெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை. ஸ்டேரிங்கு கார் ஆகுமா? சைடு மிரர் கார் ஆகுமா? சீட்டு கார் ஆகுமா? இல்லை ரேடியேட்டர் கார் ஆகுமா? ஸ்டாக் அப்சர்வர் கார் ஆகுமானா இல்லை. ஆனா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து அசம்பிள் பண்ண அந்த பாடிக்கு என்ன சொல்றீங்க? காரு. புரியுதுங்களா? அதே போல நம் உடம்பை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த உடம்புல கண்ணு ஆத்மான்னு சொல்றீங்களா? காது ஆத்மான்னு சொல்றீங்களா? மூக்க ஆத்மான்னு சொல்றீங்களா? வாய ஆத்மான்னு சொல்றீங்களா? தலைய ஆத்மான்னு சொல்றீங்களா? கைய ஆத்மான்னு சொல்றீங்களான்னா இல்ல. தலைய தலைன்னு தான் சொல்றீள், காலை காலின்னு தான் சொல்றீள், மூக்க மூக்குன்னு தான் சொல்றீள், வாய வாயின்னு தான் சொல்றீள். அதே இந்த அசம்பிள்டு பார்ட்ஸுக்கெல்லாம் எப்படி நீங்க காருன்னு பேர் வைக்கிறீங்களோ அதே போல இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்களும் அவயவங்களையும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண இந்த பாடிக்கு நம்ம என்ன சொல்றோம்? சரீரம் என்று பெயர் வைத்து விடுகின்றோம். அங்கதான் பிரச்சனை நடக்குது. இங்க இந்த அசம்பிள்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? கண்ணுக்கே தெரியாத ஒரு பேரை வச்சிருக்கோம், காருன்னு. காருன்றது ஒரு ஆப்ஜெக்டே இல்லை. ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு நம்ம காருன்னு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? த அசம்பிள்டு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் இன்ஜின் இஸ் நோன் அஸ் கார் அப்படின்றது நீங்க எல்லாருமே இன்ஜினியரிங்லயும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க த அசம்பிள்டு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ் ஆத்மான்னு சொல்லணும். ஆனா ஆத்மான்னு சொல்லதுக்கு பதில் அவன் என்ன சொல்லிடுறான்? ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் மை
பார்ட்ஸ் ஆஃப் மை பாடின்னு சொல்லிடுறான். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு தப்பு நடக்கிறது. ஏன்னா அந்த சத்தை நாம் சவத்தோடு கம்பேர் பண்றோம், சிவத்தோடு கம்பேர் பண்ண நம்ம மூளை சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்லை. இப்ப நான் வரேன், சுவாமிஜி இவ்வளோ தொழில் ஏன் நீங்க குழப்பறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். எனக்கு கேட்கறது, இந்த உமா என்னும் வார்த்தை, நான் இன்னும் டாபிக்கை விட்டு போகல, உமா என்னும் வார்த்தை நமக்கு எங்கிருந்து வந்தது என்பதை இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உமா என்றால் என்ன? சிவம் இருப்பதற்கு காரணம் என்ன? மாண்டூக்கிய காரிகையில சொல்றாங்க. மாண்டூக்கிய உபனிஷத்திலேயே கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவம் என்பது என்ன என்பதற்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா, அந்த இறைவன் எப்படி இருக்கின்றான்னு மாண்டூக்கிய காரிகையில ரொம்ப அழகா சொல்றாங்க. சிவமயாக இருப்பது அந்த ஓம்கார ஸ்வரூபம். அந்த ஓம்காரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? ஆ உ இம். ஓகேங்களா? ஆ உ இம். அகாரம், உகாரம், மகாரம் சொல்லக்கூடாது, இம். ஓகேங்களா? அது சவுண்ட் இல்லை. அந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த ஓம்கார ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியது. இந்த ஓம் என்பதற்கு நீங்க ஆ உ இம், அதை வேற இன்னைக்கு யார் யாரும் தப்பு தப்பா வேற ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஊ அப்படின்லாம் இல்லை, ஆ உ இம் அவ்வளவுதான் இருக்கு. இது ஞானஸ்வரூபம். அந்த ஆவையே சம்ஸ்கிருதம் பிரகாரம் திருப்பி போடுங்க. ஊ இம் ஆ திருப்பி போட்டீங்கன்னா என்னாச்சு? ஊ மா ஆ. மா வந்து ஆ வந்து வரும்போது அது லென்த்தன் ஆ வருது. லென்த்தன் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? உமா. புரியுதுங்களா? ஆ உ இம் என்பது சிவ தத்துவம். ஊ மா ஆ அப்படின்றது சக்தி தத்துவம். அப்ப சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இததான் நம்மளுடைய பெரியவங்க திருவிளையாடல்ல ரொம்ப அழகா பார்த்துட்டேன். நம்ம சங்கர பகவத் பாதால் சௌந்தர்யலகரிலையும் இதே வார்த்தை சொல்றாரு. என்ன சுவாமி அங்கேயும் சொல்லியிருக்காருன்னா, எஸ், சௌந்தர்யலகரியில போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த உமா அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப அழகான ஒரு லைன் இருக்கும். அங்கேயும் வந்து இவன் ஞானஸ்வரூபிணி. யார் அப்ப இந்த உமா எனக்கூடிய பார்வதினா? சிவன்றது ஒரு ஆம்பளை, அதன சக்தின்றது ஒரு பெண் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சிவன் என்பது இந்த சவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடி, அதற்கு சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இந்த ஞானம். இந்த ஞானத்தை தரக்கூடியது சாஸ்திரம். அப்போது இந்த சாஸ்திர தேவதையாக இருப்பதால் அவளுக்கு சரஸ்வதி, உமா, ஹைமவதி. ஹைமவதி, சுவாமி ஹைமவதினா ரொம்ப ஜொலிக்கிறவள். ஏன்? சைதன்யார்க்ய சமாராஜ்யா சைதன்ய குசும பிரியா இருக்குங்களா லலிதா சஹஸ்ரநாமத்துல. அப்ப இந்த உமா என்பவள் சக்தி ஸ்வரூபம். ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தையில், மூன்று அவஸ்தையிலும் துரிய அவஸ்தையாக இருக்கக்கூடியவள். அதுதான் மாண்டூக்கிய காரிகையிலையும் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல கௌடபாதர் சொல்லும் போது சொல்லுவாரு, ஜாகிரத அவஸ்தையிலும், சொப்ன அவஸ்தையிலும், துரிய அவஸ்தையிலும், சுஷுப்தி அவஸ்தையிலும் எப்போதும் இருப்பவள் அந்த ஓம்கார ஸ்வரூபிணியான அந்த சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் இருந்தால் மட்டுமே இந்த சவம் சிவமாக மாறும். அந்த சைத்தன்யம் இருக்கின்றது என்ற ஞானத்தை தருபவதால் அவளுக்கு ஞானஸ்வரூபிணி என்று பெயர். இதை தான் நம்ம நீங்க இந்த புவனேஸ்வரி பீடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஞானாஸ்வரூபிணி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால்தான் தபோவனம் ஞானானந்த சுவாமிகளும் தன்னுடைய அத்தனை தேவதேவர்களுக்கும் ஞான ஞான என்ற வார்த்தையை பிரயோகம் செய்திருப்பார். நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் முன்னாடி ஞான விநாயகர், முருகன் கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா ஞான ஸ்கந்தன், சிவனுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஞான சிவன், சதாசிவன். அதே மாதிரி வேற யாருன்னா ஒரு கடவுள் வச்சிருக்காங்கன்னா ஞான சனீஸ்வரன், ஞான வாயு, ஞான குபேரன், ஞான யமன், எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் சைத்தன்ய ஸ்வரூபம், சாஸ்திர ஸ்வரூபம். அந்த அத்வைதத்துடைய அல்டிமேட் மீனிங்மாக இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம். அந்த ஞானம்னு இப்ப சொல்றேன்ல, அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்துல வித்யா. அந்த வித்யான்றது ஸ்ரீலிங்கம். அதை காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு,
இந்த வித்யையே ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் என்ற தத்துவத்தை இங்கே காமிக்கிறார். இப்ப நீங்க பாஷ்யத்துக்கு போங்க. தாம் உமா சோபமானாம் சர்வேஷாம் ஹி சோபனமானானாம் சோபனதயா சோபனதமா வித்யா. ஓகேங்களா? ததா ததா பகுஷோபனம் மீதி. என்ன பகுஷோபனம்னா நிறைய நகைலாம் போட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அந்த நகையெல்லாம் போட்டுக்கல. விசேஷாம் உற்பன்னம் பவதி. என்ன வித்யம், என்ன விசேஷனம் வச்சுருக்கா சங்கர பகவத்பாதையிலே சொல்றாரு. இப்ப நீங்க குழம்பிடாதீங்கப்பா, நானே சொல்லிடுறேன். ஹைமவதி ஹேம கிருதாபரண பரண இதி ஆஹு சோபனம் இத்தியர்த்தக அப்படின்றார். அவரே அந்த சோபனம்னத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துக்கு சோபனம் என்றால் ஹைமவதி என்பது தங்க நகைகள் அணிந்தவள் போல் இருக்கக்கூடிய மிக சோபனமானவள். அப்படி கிடையாது. தங்கம் என்பது ஜொலிக்கக்கூடியது. அந்த ஜொலிப்பு என்பது சைத்தன்ய வஸ்து. அந்த சைத்தன்யம் என்னும் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். இதுக்கு என்ன சுவாமி பிரமாணம் அப்படின்னா, அந்த இடத்துல அனுபூதி பிரகாஷிகாவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஒரு சன்னியாசி ரொம்ப அழகா சொல்றாரு. चैतन्यार्घ्य समाराज्ञा चैतन्य कुसुम प्रिया सदोदिता सदा तुष्टा तरुणा दिव्य पाटला அப்படின்ற லலிதா சஹஸ்ரநாமத்துடைய இதுவை கோட் பண்றாரு. அங்க போய் நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு யார் பெரிய வியாக்கியான கர்த்தா அப்படின்னா பாஸ்கர ராயர். அந்த பாஸ்கர ராயருடைய கமெண்ட்ரியிலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சாஸ்திரம் எப்படி நுணுக்கமா எடுத்துன்னு போறாரு. இதுதான் பெரியவங்களுடைய ஒரு மகா உன்னதமான ஒரு நிலை. அந்த இடத்துல போய் நீங்க அந்த பாஷ்யத்துல போய் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ராயர் ரொம்ப அழகா சொல்றாரு. சைத்தன்ய ஸ்வரூபம் என்பது ஆத்மஸ்வரூபம். அப்ப அந்த ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருப்பதை இந்த இடத்துல குரு என்ன பண்ணிட்டாரு, நம்ம அது நிறைய போட்டோஸ்லாம் காமிக்கும் போது we say that taken for granted இடத்துல சைத்தன்யமாகத்தான் இங்கே இருக்கின்றது. ஓகேங்களா? அசரீரம் என்றாலும் அந்த சரீரம் அல்ல. ஏனெனில் சரீரம் என்பது அகங்கார தத்துவம். அங்கே அகங்கார தத்துவம் நீங்க பெற்ற ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சப்தம் மற்றும் பரிமளிக்கக்கூடிய அந்த ஆத்மா இந்திரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனான மனசிடம் செல்கின்றான். அங்கே மறைகின்றது. ஆணவத்தோடு இருக்கக்கூடிய மனத்தினால் ஆத்மாவை உணர முடியவில்லை. அதே அகங்காரமற்ற பக்தியோடு, பக்தி என்றால் என்ன, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்ய விதீயத்தை, அப்படி பக்தியோடு கூடிய ஆத்மாவை வணங்கி அவன் தொழும் பொழுது அங்கே அந்த சைத்தன்ய ஸ்வரூபிணியான அந்த உமா ஹைமவதி காட்சி தருகின்றாள். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதுவு. இந்த விஷயத்தை இவ்வளவு அழகா ஆனந்தகிரியும் ரொம்ப அழகா தெளிவா எடுக்கிறார். அனுபூதி பிரகாஷிகால வித்யாரண்ய மகாமுனியும் எடுத்துக்கிறாரு. பின்னாடி அந்த அனுபூதி பிரகாஷாக்கு நம்ம அபினவ வித்யாதித்த மகாசுவாமிகளும் ரொம்ப அழகா வியாக்கியானம்லாம் எழுதியிருக்காங்க. பின்னாடி நிறைய பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வேதாந்த சர்ச்சான்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் வச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த வித்வத் சபையில. அதை ஆர்டிகல்ஸாகவும் போடுறாங்க. அதுலேயும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது சம்ஸ்கிருதத்தில். இப்போ ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இதை இவ்வளோ தொழில் நம்ம கஷ்டப்பட்டு சொல்கிறோம்ல, இதை ஒரே பாட்டிலேயே நம்ம அனுபவிக்க முடியும். என்ன என்ன சுவாமி அப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்கு. இந்த 10 தசமகா வித்யா, நவ யாகங்கள், அதே போல அஷ்ட யோகங்களும், சப்த தீர்த்தங்களும், ஷண்மார்க்கங்களும், பஞ்சபூதங்களும், 4 வேதங்களும், மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தான் இந்த பரபிரம்ம ஸ்வரூபமான ஓம்காரம். அந்த ஓம்காரம் என்பது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அந்த சச்சித் ஆனந்தம் என்னும் சைத்தன்யத்தை உணர வேண்டும் என்றால் நாம் நம் சரீரம் என்னும் அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு உண்மையில் எதனால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் அந்த சச்சிதானந்த வஸ்துவினால் ஆனந்தம் அடைகின்றது என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் மட்டுமே இந்த ஞானம் என்பது பரிமளிக்கும்.
இந்த ஞானத்திற்கே ஓங்காரம் என்று பெயர். ஏனெனில் ஓங்காரம் என்பது ஆ ஊ மா. ஓகேங்களா? அகார உகார மகாரம், ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி, வேக்கிங் ஸ்டேட், ஸ்லீப் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த 3 நிலைகளிலும் இருப்பவள், 3 நிலையிலும் உள்பொருளாக இருப்பவள். அதை தான் நம்ம துரியம். துரியம்ன்றது 4வது ஸ்டேட் கிடையாது. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறான். 4வது ஸ்டேட் இல்ல, இந்த 3 அவஸ்தையிலும் உள் இருப்பு நிலையாக இருப்பது இந்த இதுவு. அப்ப ஆ உ மா என்று சொல்லும் போது அது ஓம் சிவாய என்று வருகின்றது. அதே ஆ மா உ என்று திருப்பி பொழுதும் போது அது உமா என்று மாறுகின்றது. அந்த உமா என்பவள் ஞானம். அந்த ஞானத்தை கொண்டே அந்த சிவன் என்னும் பொருளை நாம் உணர முடியும் என்பதால் இந்த உமா ஹைமவதியே ஜீவாத்ம பரமாத்மாவை ஐக்கியப்படுத்தும் ஒரு அன்னை. இதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமே. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த உமா ஹைமவதின்றது ஏதோ ஒரு கடவுள், அதுக்கும் ஒரு சிலையை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு காமிச்சுடலாம். இந்த இடத்துல சங்கரர் அப்படி அத்வைதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. விசிஷ்டாத்வைதத்தில் வேணா வச்சுக்கலாம். பூ வச்சு ஒரு புட்டு வச்சு ஒரு பூவெல்லாம் பண்ணி பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அஸ்தையோ ஆச்சமணியம் சமர்ப்பயாமின்னு சொல்லி வச்சுடலாம். ஆனா இவள் எப்படியாப்பட்டவள்? ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் இந்த உமா. அந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமான சாஸ்திரத்தையே தன் கையில் வைத்துக் கொண்டிருப்பதால் அந்த உமா ஹைமவதி உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த கேனோபனிஷத் என்னும் வாசகம் மூலம் எல்லோருக்கும் அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுத்து எல்லோரும் நாம் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை அடைய பிரார்த்திக்கின்றோம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.